நம்முடைய வீட்டுக்கு வரக்கூடிய நல்லது, கெட்டது, இன்பம், துன்பம் இப்படி எல்லாத்தையுமே முதல்ல பார்க்கக்கூடியது நிலைவாசல் தாங்க. வீட்டில் என்ன நடக்க வேணும், என்ன நடக்கக்கூடாது என்பதை தீர்மானிப்பதும் இந்த நிலைவாசல் தாங்க. நிலைவாசல் படி ஆட்டம் கண்டுருச்சுன்னா நம்முடைய குடும்பம் மொத்தமே ஆட்டம் கண்டுவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலுமே ஒரு வீட்டில் நிலைவாசல் படி எவ்வளவுக்கு எவ்வளவு கவனிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருவதோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் கௌரவமானது தலை நிமிர்ந்து நிற்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே ஒவ்வொரு வீட்டிலும் நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே நிலையாமல் இருப்பதற்கு நிலைவாசலில் வைக்க வேண்டிய பொருட்கள் என்ன, நிலைவாசல் கதவை திறந்தவுடன் எல்லோருடைய கண்களிலும் படும்படி வைக்க வேண்டிய பொருட்கள் என்ன, நம்முடைய வீட்டில் எந்த இடத்துல நம்ம தீபத்தை ஏற்ற வேணும், எந்த இடத்துல தீபத்தை ஏற்றக்கூடாது, இதனால் என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கப் போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா, உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாக இருக்குதா, திருமண வரன் கைகூடுற மாதிரி கைகூடாமல் தள்ளி போய்கொண்டே இருக்குதா, இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இந்த அற்புதமான பதிவில் நிலைவாசப்படியில் என்ன பொருட்களை வைக்க வேணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேணுங்க. நம்முடைய நிலைவாசல் என்பது நம்முடைய வீட்டின் தலைவாசலாகுங்க. அந்த நிலைவாசலை நம்முடைய குலதெய்வமாக நம்ம நினைத்து கொள்ள வேணும். அதே போல் அந்த நிலைவாசலில் தங்கி இருக்கக்கூடியவள் மகாலட்சுமி தேவி ஆவாங்க. அந்த இடத்துல முழு உரிமையும் மகாலட்சுமிக்கு மட்டுமே உண்டு அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. நம்ம வாசலை கடந்து போகும்போது குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார நினைத்து கொண்டு நம்ம போக வேணுங்க. தினமும் நிலைவாசல் படியை கடந்து தாங்க நம்ம வீட்டுக்குள்ளேயும் வெளியேயும் போக வேணும். உங்களுடைய நாள் தொடங்கும் காலை நேரத்தில் குலதெய்வத்தையும் மகாலட்சுமியும் நினைத்து கொண்டால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலுமே நிலைவாசல் படியில் எப்போதும் மாவிலை, அருகம்புல், வேப்பிலை, அரச இலை இந்த 4 இலைகளில் ஏதாவது ஒரு இலையை நீங்கள் நிலைவாசப்படியில் சொருகி வைக்க வேணுங்க. அப்படி நம்ம வைத்திருக்கக்கூடிய அந்த இலைகள் பார்த்திங்கன்னா காய்ஞ்ச முன்னாடி அந்த இலைகளை நம்ம மாற்றிக்கொள்ளலாங்க. வாய்ப்பு இல்லாதவங்க காய்ந்தாலும் பரவாயில்ல, இப்படிப்பட்ட இலைகள் ஏதாவது ஒரு இலையை உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் நீங்கள் வைக்க வேணுங்க. இது நெகட்டிவ் எனர்ஜியை உங்களுடைய வீட்டிற்கு உள்ளே விடாமல் தடுத்து விடுங்க. அதற்கு அடுத்தது உங்களுடைய நிலைவாசல் கதவை திறந்தவுடன் ஒரு மீடியம் சைஸ் கண்ணாடி இருக்குமாறு நீங்கள் வைக்க வேணுங்க. இதை வாஸ்து கண்ணாடி என்று சில பேர் சொல்லுவாங்க. இந்த கண்ணாடியை நீங்கள் தினமும் துடைத்து சுத்தமாக பராமரிச்சுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க. ஆனால் தினமும் வீட்டில் இருக்கக்கூடியவங்க முகம் பார்க்கவோ, தலை சீவவோ, பொட்டு வைத்து கொள்ளவோ, அழகு பார்க்கவோ இந்த கண்ணாடியை நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுங்க. இதுமே பார்த்திங்கன்னா நம்முடைய வீட்டுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை ஈர்த்து அப்படியே வெளியில் அனுப்பக்கூடிய சக்தி இந்த நிலைவாசல் படிக்கு உள்ளே இருக்கக்கூடிய கண்ணாடிக்கு இருக்குதுங்க. இந்த நிலைவாசல் கதவை திறந்தவுடன் வீட்டிற்கு உள்ள எதிரில் சுவர் இருக்கும் இல்லையா, அந்த சுவரில் கண்ணாடியை நீங்கள் மாட்டி வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. வீட்டிற்குள்ளர வருபவங்களுடைய முகம் அந்த கண்ணாடியில் தெரியும்படி நீங்கள் வைக்க வேணுங்க. இதற்காகவே கடைகளில் வாஸ்து கண்ணாடி என்று சொல்லி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து மாட்டினாலும் சரிங்க, இல்லைன்னா சாதாரண கண்ணாடியை மாட்டினாலும் சரி, அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்ததுங்க. இந்த கண்ணாடி உங்களுக்கு முழுக்க முழுக்க நேர்மறையான ஆற்றல்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது ஆகுங்க. நம்ம தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது இறையாற்றலை அதிகரிக்க செய்ய ஒரு முறையாகுங்க. தீபம் ஏற்றும் போது தீபத்தில் எரியக்கூடிய ஜோதியானது நமக்கு நல்ல சிந்தனைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்ன நடந்தாலும் இறைவன் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையும் நமக்கு கொடுக்குங்க. அத்தகைய தீபத்தை வீட்டில் எந்த இடத்துல நம்ம ஏற்ற வேணும், எந்த இடத்துல நம்ம ஏற்றக்கூடாது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க.
தீபத்தோட ஒளியில் இருந்து பரவக்கூடிய ஒளிக்கற்றைகள் வீடு முழுவதுமே பரவி இருக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை வெளியேற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிரபஞ்சத்தின் நல்லவை தீயவை என்ற 2 கோணங்களும் இருக்குதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா நம்முடைய வீட்டில் தீபத்தை ஏற்றி வழிபட்டால் நல்ல அதிர்வலைகள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. கெட்டவைகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதனால தான் தினமும் தீபம் ஏற்றி வைப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. முந்தைய காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லோருடைய வீடுகள்லையுமே திண்ணை வைத்து வீடு கட்டுவதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. அங்கே பார்த்திங்கன்னா மாடங்களில் விளக்கு ஏற்றுவதை போன்ற அமைப்பையும் உருவாக்கி வச்சுருப்பாங்க. மேலுமே பார்த்திங்கன்னா திண்ணைகளில் 4 விளக்குகளையும் மாடக்குழிகளில் 2 விளக்கையும் வைத்திருப்பாங்க. அதே போல் நிலைவாசப்படியில் 2 விளக்குகளை வைப்பதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற வீட்லையெல்லாம் பார்த்திங்கன்னா திண்ணை எங்கே இருக்குதுன்னே தெரிலங்க. மாடக்குழி அமைக்கிறதே இல்லை. அதனால தான் உங்களுடைய வீட்டில் இறங்கி வரக்கூடிய படிக்கட்டுகளில் 2 இல்லைன்னா 4 விளக்குகளை வைக்கலாங்க. நம்முடைய வீட்டு நிலைவாசப்படியில் கட்டாயமாக 2 விளக்குகளை வைப்பது நல்லது. நிலைவாசல் கதவுல குலதெய்வம் வாசம் செய்வதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதனால தான் நிலவாசப்படியில் தீபம் ஏற்றினால் குலதெய்வத்துடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும், நம்முடைய குடும்பத்திற்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே தினமும் தீபம் ஏற்ற முடியாதவங்க வெள்ளிக்கிழமையில ஏற்றி வழிபாடு செய்யலாங்க. முற்றத்தில் 4 விளக்குகளும் வாசல் நடைகளில் 2 விளக்குகளும் வைப்பது வழக்கமாகும். அதே போல் வீட்டுக்கு பின்புறத்தில் இடம் வைத்திருக்கக்கூடியவங்க, பின்வாசல் அமைத்து வைத்திருக்கக்கூடியவங்க அங்கே இருக்கக்கூடிய துளசி செடிக்கு விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யலாங்க. வீட்டில் தோட்டம் போன்ற பகுதிகளில் விளக்கேற்றுவது மன பயத்தை நீக்கிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே இந்த தீபத்தை யமனை நினைத்து ஏற்றுவது முறையாகுங்க. யம தீபத்தை ஏற்றும்போது ஆயுள் விருத்தி அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதனால தான் தோட்டம் வைத்திருக்கக்கூடியவங்க கட்டாயமாக தோட்டத்தில் ஒரு விளக்கு ஏற்றுவது நன்மை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அன்னபூரணி வாசம் செய்யக்கூடிய சமையல் அறையில் நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டீங்க அப்படின்னா 7 சந்தனியருக்கும் வறுமை என்பதே ஏற்படாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. எப்போதுமே காலையில் முதல்ல எழுந்த உடனே சமையலை தொடங்குவாங்க. அதற்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கை சமையல் அறையில் ஏற்றி வைப்பது ரொம்பவே நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சர்வ மங்களங்களும் இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனால் சமையல் எரிவாயு, சமையல் எண்ணெய் போன்ற பொருட்களை வைத்திருந்தால் அடுப்பிற்கு பக்கத்தில் தீபத்தை ஏற்றி வைக்கக்கூடாது என்பதையும் நீங்கள் மனதார நினைத்து கொள்ள வேணுங்க. பாதுகாப்பான இடத்துல ஏதாவது ஒரு மூலையில் அன்னபூர்ணியோடைய படத்தை வைத்து ஏற்றுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அதே போல் பூஜை அறையில் குபேர தீபம், கார்த்திகை விளக்குகள், காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு என்ற தீபத்தை ஒற்றைப்படியில் தீபம் ஏற்றி வலம் வருவது ரொம்பவே நன்மைங்க. மேலுமே பார்த்திங்கன்னா உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி பூஜை அறையில் விளக்குகளை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. ஆனால் நீங்கள் தீபத்தை ஏற்றும் போது தெற்கு திசையை பார்த்தபடி ஒருபோதும் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாதுங்க. வடக்கு நோக்கி தீபம் ஏற்றினீங்க அப்படின்னா செல்வ செழிப்பு ஏற்படுங்க. மேற்கு திசையை பார்த்தபடி நீங்கள் தீபத்தை ஏற்றினீங்கன்னா உங்களுக்கு நல்ல வழி பிறக்குங்க. அதே போல் கிழக்கு திசையை பார்த்தபடி நீங்கள் தீபத்தை ஏற்றினீங்கன்னா சகல சம்பத்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. வாஸ்துவில் ஏதோன்னு குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் பிரச்சனைகள், செய்யும் வேலைகளில் தடைகள் மற்றும் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நோய் போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டில் வாஸ்து சரியாக இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய வீட்டில் எப்போதுமே நேர்மறையான ஆற்றல்களானது அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வாஸ்துப்படி ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு தெய்வத்தின் தலைமையிடமாக சொல்லப்படுது. இதனால தான் வீட்டில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஒரு தனித்துவமான முக்கியத்துவத்தை பெற்றிருக்குதுங்க. நம்முடைய வீட்டில் வைக்கக்கூடிய பொருட்கள் தவறான திசையில் நம்ம வைத்துட்டோம் அப்படின்னா எதிர்மறையான ஆற்றல்களானது எளிதில் நம்ம வீட்டிற்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. வாஸ்து சாஸ்திரத்தில் வீட்டிற்குள் வைக்கக்கூடிய பொருட்களை சரியான திசையில் நம்ம வைக்க வேணும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. இதே போல் வீட்டு நுழைவாயிலில் சில வாஸ்து விதிகள் கடைபிடிக்க வேணுங்க. வீட்டிற்கு முன்னாடி சில பொருட்கள் இருந்துச்சுன்னா அது வறுமை நிலையை தரும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. பொருட்கள் சரியான திசையில் வைக்கும் வீடுகளில் லக்ஷ்மி தேவி குடியிருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வீடுகளில் முன்னாடியே குப்பையை சேகரித்து வைத்திருப்பாங்க. வீட்டின் முன்னாடி குப்பை கொட்டுவது வறுமையின் அடையாளம் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே வாசலுக்கு பக்கத்தில் குப்பைகள்
சண்டைகளை வைக்கக்கூடாதுங்க. வீடுகளில் லட்சுமி தேவி குடியிருப்பதில்லைங்க. இந்த பழக்கத்தால் வீட்டில் அமைதியின்மை, நோய், செல்வ இழப்பு போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. மேலுமே வாஸ்துப்படி வீட்டில் பிரதான நுழைவாயிலில் எப்பொழுதுமே வீட்டில் முன்னிற்கக்கூடிய சாலையை விட உயரமாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டினுடைய வாயில் சாலைக்கு கீழே இருந்தால் எதிர்மறையான ஆற்றல்களுடைய தாக்கமானது வீட்டிற்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அப்படிப்பட்ட வீடுகளில் எப்பொழுதுமே நோய்களும் சண்டைகளும் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.